பூமிக்குரிய கூடாரம். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். தரித்துக் கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்போஸ்தலருடைய எதிர்பார்ப்பையும் வாஞ்சையையும் நிச்சயத்தையும் நித்திய சந்தோஷத்தையும் பவுல் இங்கு வெளிப்படுத்துகிறார். தங்களுடைய மரணத்திற்கு பின்பு தங்களுக்கு நித்திய சந்தோஷம் நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று விசுவாசிகள் எதிர்பார்க்கிறார்கள். தேவனால் கட்டப்பட்ட நித்திய வீடு ஒவ்வொரு விசுவாசிக்கும் பரலோகத்திலே உண்டாயிருக்கிறது. இதை விசுவாசிகளாகிய நாம் அறிந்திருக்க வேண்டும். விசுவாசிகளாகிய நாம் பரலோகத்தை பற்றி நோக்கி பார்க்கும்போது அது தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். இது நம்முடைய பிதாவின் வீடு. இதுவே நம்முடைய நித்திய வாசஸ்தலம். இந்த வீடு நமக்கு பரலோகத்தில் தேவனால் கட்டப்பட்டிருக்கிறது. இது தேவனுடைய வீடு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகும். ஆனால் தேவனால் கட்டப்பட்ட வீடோ நித்திய காலமாய் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் மண் பாத்திரங்களை போன்ற சாதாரண குடிசைகளில் இப்போது வாசம் பண்ணுகிறோம். நமக்கு பரலோகத்திலே கைவேலை அல்லாத நித்திய வீட்டை தேவன் கட்டியிருக்கிறார். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போகும். இது அழிந்து போனாலும் நமக்கு வேறு ஒரு வீடு பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கிறது. இந்த வீடு கையினால் கட்டப்படவில்லை. அந்த வீட்டில் நாம் தேவனோடு நித்திய காலமாய் வாசம் பண்ணுவோம். பரலோகத்திலே நாம் தேவனோடு கூட நடப்போம். பூமிக்குரிய கூடாரமாகிய இந்த வீட்டில் நாம் தவிக்கிறோம். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். இப்போது நமக்கு தவிப்பு உண்டாயிருக்கிறது. மிகுந்த பாரத்தினால் வருத்தப்பட்டு தவிக்கிறோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். நம்முடைய சரீரம் பாவத்தின் சரீரமாக இருக்கிறது. இந்த பாரத்தினால் நாம் தவிக்கிறோம். பூமிக்குரிய இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவித்தாலும் நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம். விசுவாசிகள் எல்லோரும் இந்த எதிர்பார்ப்பினால் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வரப்போகிற சந்தோஷத்தை எதிர்பார்த்து இந்த தவிப்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. விசுவாசிகளாக நாம் இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். நம்முடைய சரீரமானது அழிந்து போகிற போர்வையை போல் இருக்கிறது. இதை கலைந்து போட்டுவிட்டு மகிமையின் போர்வையை தரித்துக் கொள்ள ஆவல் உள்ளவர்களாய் இருக்கிறோம். மகிமையை தரித்துக் கொண்டால் நாம் நிர்வாணிகளாக இருக்க மாட்டோம். பரலோகத்திலே நம்முடைய ஆத்மா நிர்வாணமாய் இராது. இது துதியின் வஸ்திரங்களை தரித்திருக்கும். பரலோகத்திலே நாம் நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு தேவனே நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அவரே நமக்கு ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார். இப்பிரபஞ்சத்தில் ஜீவிக்கும் போதே நாம் தேவனுடைய கிருபையை அனுபவிக்கிறோம். இந்த கிருபையானது வரப்போகிற ஆசீர்வாதத்திற்கு அச்சாரமாக இருக்கிறது. பரலோகத்தின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் என்னும் நிச்சயம் தேவ கிருபையினால் நமக்கு உண்டாயிருக்கிறது. பரலோகத்திற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறவர்கள் இந்த பூமியில் ஜீவிக்கிற போதே பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய கட்டிடத்தில் உள்ள கற்கள் இந்த பூமியிலேயே பணி தீர்க்கப்பட வேண்டும். ஏனெனில் பரலோகத்தில் நமக்கு கைவேலை அல்லாத நித்திய வீடு உண்டாயிருக்கிறது. கைவேலைகள் எல்லாம் இந்த பூமியிலேயே செய்து முடிக்கப்பட வேண்டும். தேவன் நமக்கு பரலோகத்திலே கைவேலை அல்லாத நித்திய வீட்டை கட்டியிருக்கிறார். நம்முடைய பரம வாசஸ்தலத்தை நாம் தரித்துக் கொள்வோம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவரே அச்சாரமாக இருக்கிறார். தேவனே இந்த அச்சாரத்தை நமக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். சரீரம் மரிக்கும் போது அது மறுபடியும் மண்ணுக்கு திரும்புகிறது. நாம் உயிர்த்தெழுந்த பின்பு நித்திய காலமாக ஜீவிப்பதற்கு
பரலோகத்தில் நமக்கு நித்திய வீடு ஒன்று உள்ளது. உயிர்த்தெழுந்த சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்கு முன்பாக இப்பொழுதுள்ள சரீரம் அழிய வேண்டும். பூமிக்குரிய கூடாரத்தில் நாம் அழிந்து போகிறவர்களாக இருக்கிறோம். இந்த கூடாரத்தில் நாம் தவிக்கிறோம். பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கிறோம். தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு. நாம் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு பரலோகத்தில் நாம் வாசம் பண்ணுவதற்காக நமக்கு கைவேலை அல்லாத நித்திய வீடு ஒன்று உள்ளது. தேவன் நமக்கு அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரின் முதல் பலனை நமக்கு அருளி இருக்கிறார். நாம் உயிர்த்தெழுவோம், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அச்சாரமாகவும் அடையாளமாகவும் இருக்கிறார்.